வணக்கம். ஒரு மனிதன் அதிகமாக பேசுவதற்கு வாழ்க்கை அவனை தண்டிக்கும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? எல்லோரிடமும் பழகுகிறவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் வாழ்க்கை வேற ஒரு உண்மையை மெதுவாக காட்டுகிறது. அதிகமாக பேசுகிற மனிதனை வாழ்க்கை உடனே தண்டிக்காது, அது ரகசியமாக தண்டிக்கும். சில பேர் எங்க இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டத்துல இருந்தாலும் பேசுவாங்க, ஒருத்தரோட தனியா இருந்தாலும் பேசுவாங்க. முதல்ல பார்த்தா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாதிரி தோணும். வாவ், இந்த மனிதர் ரொம்ப ஓப்பனா பேசுறாரே அப்படின்னு நினைப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விஷயம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மனிதரை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கை சில தவறுகளுக்கு நேராக தண்டனை கொடுக்காது, அது ரகசியமாக தண்டனை கொடுக்கும். அது என்னன்னு தெரியாம நிறைய பேர் வாழ்க்கை முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமாக பேசுறவங்க எல்லோரோடவும் பேசுவாங்க. ஆனா யாரும் அவங்க கிட்ட மனசை திறந்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும், இவங்க கிட்ட சொன்னது நாளைக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சு போயிடுமோ. அந்த சந்தேகம் வந்துடுச்சுன்னா அந்த நிமிஷத்திலேயே நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். அதுதான் வாழ்க்கை தரும் முதல் ரகசிய தண்டனை. நம்முடைய கையில் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் முழுசா நம்ம கையில இருக்கு, அது நம்ம பேசுற வார்த்தை. அதிகமாக பேசினால் மக்கள் அவர்களை மதிக்க மாட்டார்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு விஷயம் புரிஞ்சா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். ஒரு பழமொழி சொல்கிறது, மீன் வாயால் சிக்குகிறது, மனிதன் வார்த்தையால் சிக்குகிறான். அதிகம் பேசுபவர்கள் ஒரு விஷயம் நம்புவார்கள். நான் நேர்மையாகத்தான் பேசுகிறேன், நான் மனசுல இருந்ததை தான் சொன்னேன். ஆனா வாழ்க்கை அந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா வார்த்தைக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒரு அம்பு வெளியே போனதும் திரும்ப வராது. அதே மாதிரி ஒரு வார்த்தை வெளியே வந்ததும் அது திரும்ப போகாது. அது யாரோ ஒருத்தரின் மனசுக்குள் போயிருக்கும். அங்க அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். மக்கள் மெதுவாக அவர்களை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு மணி அடிக்கும் போது அதன் சத்தம் முக்கியம். மணி தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தால் அதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். அதே மாதிரிதான் மனிதனின் வார்த்தைகள். அதிகம் பேசுபவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும் இரண்டாவது தண்டனை, அவர்கள் ரகசியங்களை பாதுகாக்க முடியாது. அவர்கள் நினைப்பார்கள், நான் சொன்னது பெரிய விஷயம் இல்லை. ஆனா வாழ்க்கை சொல்கிறது, ரகசியம் காப்பாற்ற முடியாதவனை யாரும் நம்ப மாட்டார்கள். நம்பிக்கை உடைந்ததும் அது மீண்டும் வருவது மிகவும் கடினம். மூன்றாவது தண்டனை, அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. சில பேர் 2 வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனா அவர்கள் பேசும்போது அனைவரும் கவனமாக கேட்பார்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர்கள் வார்த்தைகள் அரிது. அரிதான விஷயத்துக்கு எப்போதும் மதிப்பு இருக்கும். புத்தர் ஒரு நாள் சொன்னார், அறிவில்லாதவன் அதிகம் பேசுவான், அறிவுடையவன் தேவையான அளவு மட்டும் பேசுவான். அதிகம் பேசுபவர்கள் ஒரு விஷயம் கவனிக்க மாட்டார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். கேட்காதவன் கற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் வாழ்க்கை அவர்களுக்கு இன்னொரு தண்டனை தரும். அவர்கள் வளர்ச்சி மெதுவாகும். ஏன்னா அவர்கள் பேசுவதில் நேரம் செலவழிக்கிறார்கள். ஆனால் அமைதியானவர்கள் கேட்கிறார்கள். கேட்கிறவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொள்கிறவர்கள் வளர்கிறார்கள். அதனால்தான் சில பேர் அமைதியாக இருப்பார்கள். ஆனா வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம் அடைவார்கள். இன்னொரு ரகசிய தண்டனை இருக்கிறது. அதிகம் பேசுபவர்களுக்கு அமைதி கிடைக்காது. ஏன்னா அவர்கள் மனசு எப்போதும் ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கும். மனசு அமைதியாக இல்லை என்றால் வாழ்க்கை தெளிவாக இருக்காது. ஒரு குளம் அமைதியாக இருந்தால் அதில் உள்ள நீர் தெளிவாக தெரியும். ஆனால் குளம் கலங்கினால் அதில் எதுவும் தெளிவாக தெரியாது. அதே மாதிரிதான் மனிதனின் மனமும். அமைதி இருந்தால் அதில் அறிவு தெரியும். அதிக வார்த்தை இருந்தால் அதில் குழப்பம் மட்டுமே இருக்கும். அதனால்தான் ஞானிகள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள்,
மௌனம் ஒரு பலம், அது பலவீனம் இல்லை. மௌனம் ஒரு ஆழமான சக்தி. ஒரு புத்திசாலி மனிதன் பேசுவதற்கு முன் 3 விஷயம் யோசிப்பான். இது உண்மையா? இது தேவையா? இது நன்மையா? இந்த 3ல் ஒன்று இல்லை என்றால் அவன் பேச மாட்டான். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இப்படி தவிர்க்கப்படலாம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பழக்கம் ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் முழுக்க இல்ல, ஒரு 10 நிமிடம் மட்டும். அந்த 10 நிமிடம் நாம் பேசாம இருக்கலாம். போன் இல்ல, டிவி இல்ல, மியூசிக் இல்ல. அமைதியாக உட்கார்ந்து நம்ம மனசை கவனிக்கலாம். முதலில் அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மனசு பல எண்ணங்களை கொண்டு வரும். ஆனா மெதுவாக அந்த எண்ணங்கள் குறையும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்வீர்கள். அமைதி என்பது வெறுமை இல்லை, அது ஒரு சக்தி. அதிகம் பேசும் மனிதன் ஒரு நாளும் மாற முடியாது. ஆனா மெதுவாக மாறலாம். முதல் நிலை. 2ஆம் நிலை, ஒரு வினாடி காத்திருப்போம். 3ஆம் நிலை, பேசாம இருந்தா என்ன ஆகும் என்று கவனிப்போம். 4ஆம் நிலை, மௌனத்தில் சுகம் கிடைக்கும். 5ஆம் நிலை, தேவையான இடத்தில் மட்டும் பேசுவோம். இந்த நிலைக்கு வந்தவுடன் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். உங்கள் வார்த்தைகள் மதிப்பு பெற ஆரம்பிக்கும். உங்கள் மனம் அமைதி பெற ஆரம்பிக்கும். உங்கள் உறவுகள் நிலையாகும். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அதிகம் பேசாமல் இருப்பது ஒரு இழப்பு இல்லை, அது ஒரு உயர்வு. வாழ்க்கை கொடுத்த ரகசிய தண்டனை புரிந்தவன் மெதுவாக அந்த பழக்கத்தில் இருந்து வெளியே வருவான். அவன் பேசுவதை குறைப்பான். அவன் மனதை கவனிப்பான். அவன் வாழ்க்கையை மாற்றுவான். ஒரு ஞானி சொன்னார், உன் வார்த்தை உன் குணத்தை காட்டும், உன் மௌனம் உன் அறிவை காட்டும். அதனால் தேவையான இடத்தில் பேசுங்கள், தேவையில்லாத இடத்தில் அமைதியாக இருங்கள். மௌனம் உன்னுடைய வலிமையை குறைக்காது, அது உன்னை உயர்த்தும். ஒரு கடைசி கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் உடைந்த உறவுகள் எவ்வளவு? தூரமான நண்பர்கள் எவ்வளவு? அதில் எத்தனை ஒரு செயலில் உடைந்தது? அதிலும் அதிகம் ஒரு வார்த்தையால் தான் உடைந்தது. அதனால் இன்று முதல் ஒரு சிறிய முடிவு எடுங்கள். அதிகம் பேசாமல் அழகாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நம்மை நாம் பேசும் வார்த்தையால் தான் மதிக்கும். இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு கேள்வி உங்களிடம் கேளுங்கள். இன்று நான் பேசிய வார்த்தைகள் யாரையாவது மகிழ்ச்சியாக்கியதா அல்லது யாரையாவது காயப்படுத்தியதா? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்த நாள் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகம் பேசுகிறவன் அனைவரையும் கவர முடியாது. சரியான வார்த்தை பேசுகிறவன் அனைவரின் மனதையும் வெல்ல முடியும். அதனால் பேசுவதை குறைக்காதீர்கள், தேவையில்லாத வார்த்தையை மட்டும் குறையுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது பெரிய முடிவுகள் இல்லை, சில நேரங்களில் ஒரு பேசாத வார்த்தைதான். நீங்கள் பேசாமல் விட்ட ஒரு வார்த்தை ஒரு உறவை காப்பாற்றியிருக்கும். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.